வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் விண்கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாற்று, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், குரு சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவரும் இதே தவநிலையிலே இருந்து அமையப்போகும் புதிய அரசு மக்கள் நலனை முதன்மையாக கொண்டு செயல்பட வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து
இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகத்தின் அடிப்படையில் சிவகருணை என்ற தலைப்பிலே ஒரு கவியின் கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஐவகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புறத்தூய்மையோடு ஆற்றி உய்ய தெய்வமென்ற பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய் திகழ்கின்றது அனைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து செய்தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவாய் சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு உய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன் உத்தமரே நன்குணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வீர். ஐவகையாம் கடமைகளை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று அங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று ஒரு இல்லறத்தாருடைய கடமைகள் 5 வகை என்று வகைப்படுத்தினார் வள்ளுவப்பெருந்தகை. அதை மகர்ஷி அவர்கள் தெளிவாக்கி தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற 5 வகை கடமைகளிலே ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார் என்ற ஒரு யதார்த்தத்தோடு ஒரு வாழ்க்கை நெறியை கர்மயோகத்தை மகர்ஷி நமக்கு அறிமுகப்படுத்தினார். 5 வகையாம் கடமைகளை அறிந்து முறையோடு அகத்தூய்மை புறத்தூய்மையோடு. முதல்ல என்ன கடமை என்பது நமக்கு தெரியணும். பொதுவாக தான் குடும்பத்தை சிறப்பாக நடத்திவிட்டாலே என்னுடைய கடமையை நான் நிறைவாக செய்திருக்கிறேன் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் இதுல எந்த அளவுக்கு தன்னை வருத்தி குடும்பத்திற்கு உழைத்தார்கள் அல்லது தன்னை காத்துக் கொள்வதற்காக குடும்பத்தை வருத்தினார்கள் என்றெல்லாம் சில கேள்விகளுக்கு விலை கிடைப்பது இல்லை. அதனால் எல்லோருக்கும் பொதுவானது என்றால் உலக மனித வாழ்க்கை என்பதே ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்வதுதான். ஒவ்வொரு தனி மனிதனின் உழைப்பும் ஏதோ ஒரு வகையிலே உலக மக்களுக்கு பயனாகும். அதே போல உலகத்திலிருந்து வருகின்ற பொருட்களை வைத்துத்தான் ஒரு தனி மனிதனும் பாதுகாப்போடு வாழ்ந்தாக முடியும். எனவே இரண்டுமே பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. ஆனால் தனி மனிதன் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் மனித வாழ்க்கை இல்லை. அதை 5 வகை கடமைகளிலே பிரித்து ஆற்ற வேண்டும் என்று கர்மயோகத்தை முறைப்படுத்தினார் மகர்ஷி அவர்கள். அப்படி அறிந்து முறையோடு அதை செய்வதற்கு என்ன வேணும்? அகத்தூய்மை புறத்தூய்மையோடு. இந்த செயல்பாடுகளுக்கும் மாற்றத்திற்கும் அகத்தூய்மை முக்கியம். அதே போல புறத்தூய்மை என்பது தன் உடலை மட்டுமல்ல, பொதுவான சுகாதாரம், பொறுப்புணர்ச்சி, பாதையிலே தூய்மை வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டின் கழிவுகளை வெளியே கொட்டினா சமுதாய அக்கறை இல்லை. சாலைகள் என்பது போக்குவரத்திற்காக, அதில் வாகனம் நிறுத்திவிட்டு போய்விட்டால் போக்குவரத்துக்கு எப்படி இடைஞ்சலாகும்? இது எல்லாமே பொறுப்புணர்ச்சியிலே அடங்கும், புற தூய்மையிலே அடங்கும். எனவே தத்துவத்திலே பேசுகின்ற போது புற தூய்மை என்பது உடல் தூய்மையாகவும் அகத்தூய்மை என்பது மன தூய்மையாகவும் பொருள் கொண்டிருந்தாலும் கூட கர்மயோகம் என்று வருகின்ற போது புற தூய்மை என்பது சுகாதாரத்தையும்
உள்ளடக்கியதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி அகத்தூய்மை புறத்தூய்மையோடு ஆற்றி உய்ய தெய்வம் என்ற பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய். தெய்வம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு கோவிலாக போய் சுற்றி சுற்றி விழுந்து விழுந்து வணங்கிவிட்டார். தனக்கு தன் குடும்பத்துக்கு வேண்டியது இறைவன் அள்ளி கொடுத்து விடுவானா? மாட்டான் என்பதுதானே ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே காட்டுகிறது. அப்போ இறைவன் காப்பாற்ற மாட்டான். எல்லா முறைகட்ட செயல்களும் செய்துவிட்டு காப்பாற்று இறைவா என்று சொன்னா இறைவன் எப்படி காப்பாற்றுவான்? அப்போ இவர்களுக்கு வழிகாட்டியவர்கள் எல்லோருமே இவர்களை வைத்து பணம் பார்த்தவர்கள் தானே. நீ மறுபடியும் வரணும்னு சொன்னா ஆட்சி முறை மாறணும், உங்க வீட்டுக்காரர் சொல்லுங்க, பையனுக்கு சொல்லுங்க, அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அவர்களும் கர்மயோகம் தெரிந்தவர்கள், தத்துவம் தெரிந்தவர்கள், தூய்மையானவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். இது தவறு இழைத்து விட்டு பரமை வேண்டினால் என்ன கிடைக்கும்? அப்ப உலக மக்களுக்கு ஒரு செய்தி என்ன என்றால், நல்லது செய்யாமல் ஒவ்வொரு கோவில் விழுந்து கும்பிட்டாலும் ஆண்டவன் உதவி செய்ய மாட்டான் என்பதை எல்லாரும் கொஞ்சம் அதை சிந்தித்து பார்க்கணும். தவறுகளை செய்துவிட்டு எந்த வணக்க முறையும் கை கொடுக்காது என்பதை மக்கள் கொஞ்சம் அதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தெய்வம் என்ற பெரும் பொருளே அறிவு என்ற நிதியாய். பெரும் நிதி என்ன? அறிவு, அறிவு சார்ந்த வாழ்க்கை. மனம் எப்போதும் அனுபவங்களை, சுயநலத்தை, எதிர்பார்ப்பை, ஆசைகளை மையம் கொண்டது. ஆனா அறிவு அப்படி இல்லை. அது எப்போதும் தர்மம் சார்ந்தது, அறம் சார்ந்தது. அதனால் அறிவு சீர்தூக்கி பார்த்து எதை செய்ய என்று சொல்கிறதோ அதை மட்டுமே செய்கின்ற பக்குவம்தான் கர்ம யோகம். அறிவு மேன்மை பெறாமல், அறிவு சிறப்படையாமல் சிந்தனையில மாற்றம் வருமா? ஏன்னா ஆத்மாவிலே எல்லா பதிவுகளும் அடங்கியிருக்கின்றன. அதுல கெட்டது மட்டுமே இல்லையே, நல்லது மட்டுமே இல்லையே. எல்லாம் கலந்த கலவை தானே ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவாத்மா. அப்போ அறிவு மேன்மை அடைகின்ற போது, மனதை ஆளுமை செய்கின்ற போதுதான் நல்லவற்றை தேர்ந்தெடுக்கும். மனம் மேன்மைக்கு அறிவு தாழ்மைக்கு போய்விட்டால் அது அரக்க ராஜ்யமாகத்தான் இருக்கும், அரக்கத்தனமாகத்தான் இருக்கும். அது குடும்பத்திலே இந்த அரக்கத்தனம் தான் வெளியே வரும். எப்படி குடும்ப உறுப்பினர்கள் நிம்மதியாக வாழ முடியும்? எனவே தெய்வம் என்ற பெரும் பொருளே அறிவு, அறிவே தெய்வம், தத்புருஷ. அந்த அறிவு தான் நம்மிடத்திலேயும் பகுத்தறிவாக அமைந்திருக்கிறது. அந்த அறிவு நிதியை திகழ்கின்றது அனைவருள்ளும் எனும் நீதி தேர்ந்து. நாம மட்டும் புத்திசாலின்னு நினைக்க கூடாதுங்க. அதுங்க லிங்கன் சொல்லுவாரு, எல்லாரும் எல்லா சமயத்திலும் ஏமாற்ற முடியாது. ஒரு ஃபார்ம்ல சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஏமாற்றுத்தனம் செய்ய முடியவில்லை என்பதுதான் ஒரு மாற்றம் நிரூபிக்கிறது. எப்போதும் அறம் சார்ந்து வாழ்ந்து விட்டால் அறமே வெல்லும் இல்லையா? அதனால் இந்த அனைவருள்ளும் அறிவே இறை நீதியாக அமைந்திருக்கின்ற அந்த உண்மையை, உட்பொருளை, பிரம்ம ரகசியத்தை தேர்ந்து கொண்டு செய்கின்ற தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவாய் சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு. இந்த இடத்துல தொழில்கள் அனைத்திலுமே இன்ப துன்ப விளைவு. நல்ல செயலுக்கு விளைவாக சுகப்படுகின்றோம், தீ செயலுக்கு விளைவாக துக்கப்படுகின்றோம், நோய்வாய்ப்படுகின்றோம், நட்டப்படுகின்றோம்.
இதை மகர்ஷி அவர்கள் சைவ சித்தாந்தம் சொன்ன கருத்தை இந்த இடத்துல மகர்ஷி வெளிப்படுத்திருக்கிறாங்க. சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு. அப்போ தெய்வத்திற்கு கருணை மட்டும் உண்டே தவிர தண்டிக்கின்ற இயல்பு கிடையாது. ஏனென்றால் அவரவர் செய்த செயலுக்கு தக்க பலனை தருவதுதான் இறை நீதி. அப்போ எதை செய்வது என்று தேர்ந்து வாழ வேண்டிய கடமை நம்மதல்லவா? அதனால் இறைவன் யாரையும் தண்டிப்பது இல்லை, மாறாக துன்பத்தை தருதல் என்பது அந்த தீய செயலின் விளைவை துன்பமாக தந்துவிட்டு அவருடைய மறைபொருள் பலன் என்ன, மறைந்திருக்கின்ற பலன் என்ன என்றால் ஆத்மா தூய்மை அடைகிறது. ஒவ்வொரு பாவ பதிவும் நீங்குகின்ற போது அந்த அளவிலே ஆத்மா தூய்மை பெறுகிறது. அந்த தூய்மை பெற்ற இடத்தை இறைவனின் கருணை ஆட்கொள்கிறது. எனவே ஜீவாத்மா தூய்மை அடைவதற்கான மரக்கருணையே உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் போல் தெரிந்தாலும் இறைவன் துன்பம் பட வேண்டும் என்று நமக்கு விளைவை தரவில்லை. அவருடைய கருணை அந்த அழுக்கை நீக்குவது, அந்த அழுக்கை நீக்குவது. அப்ப சாதாரண அழுக்கு என்றால் சாதாரண சோப் போட்டாலே போயிடும். ஸ்டெயின் கொஞ்சம் கரை படிந்து விட்டது என்று சொன்னால் அது கொஞ்சம் ஆசிட் போட்டு தானே சுத்தப்படுத்தி ஆகணும். அப்போ சில சமயங்களில் துணியை கூட நைந்து போகலாம். இந்த முயற்சியில துணியை கூட நைந்து போகலாம். அதுதான் இறப்பு. எனவே இறைவன் யாரையும் தண்டிப்பது இல்லை. இறைவன் இயல்பே கருணை மட்டும்தான். அதிலே நல்லதற்கான விளைவு அறக்கருணை என்றும் தீயதற்கான தூய்மை பணி மரக்கருணை என்றும் இறைவன் இயல்பே கருணை தவிர வேறு இல்லை என்பதும் மகிழ்ச்சி அவர்களும் இந்த இடத்துல நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். சிவகருணை மலரும் திருவிளையாடல் கண்டு உய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன். இதுவரைக்கும் எத்தனையோ பண்பாடுகள் மாற்றம் பெற்று வந்திருக்கின்றன. சமீப காலத்திலே உள்ள பண்பாட்டு சீரழிவு, போதைப் பொருள் கலாச்சாரம், கற்பு தவறுதல், அடுத்தவரை துன்புறுத்துதல், கொலை செய்தல், பஞ்சமகா பாதகங்களிலே எதுவும் மிச்சம் இல்லை. இத்தனையும் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் நல்லவர்கள் வாழ்வது எப்படி? சரி, தீயவர்களுக்கும் துன்பம் வராமல் போகுதா? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு என்பது போல ஒரு அயோக்கியனுக்கு இன்னொரு அயோக்கியன் விதியா முடிஞ்சிடறான் இல்லையா? அதனால் உலக மக்கள் அனைவருமே இறைவனின் பிம்பங்கள் தானே. அறிவு எல்லாருக்குள்ளையும் இருக்கு. ஒருவருக்கொருவர் அந்த அறிவை மேன்மைப்படுத்திக் கொள்வது, அதாவது எரிகின்ற விளக்கு வைத்து தானே இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும் இல்லையா? அப்ப எரியாத விளக்கு என்ன செய்ய முடியும்? தானும் பிரகாசிக்க முடியாது, மற்ற விளக்குகளை ஏற்றுவதற்கும் பயனாகாது. அப்ப அது தங்க விளக்கு அதுல செய்தது இதுல செய்து மதிப்பு மிக்கதுன்னு சொன்னா பயன் என்ன? விளக்கின் வாழ்க்கை வெளிச்சம் தருவது தானே. அப்ப வெளிச்சம் தரவில்லை என்றால் விளக்குக்கு அர்த்தம் என்ன, பயன் என்ன? அது எதனாலதான் இருக்கட்டுமே. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவிலே சிறந்தவர் தான் அடுத்தவருடைய அறிவை தூண்டிவிட முடியும், வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியும். அதனால்தான்
பெரியாரை துணை கோடல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது பேதைமை என்ற அதிகாரத்திற்கு அடுத்து பெரியாரை துணை கோடல். ஸோ பேதைமை என்பதற்கு என்ன தலைப்பு வச்சாங்க தமிழ் அறிஞர்கள்? மனைவி பேச்சை கேட்காத. கனக சுப்பரத்தினம் ஐயா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பொது வாழ்வில் பெண்களின் குறுக்கீட்டை தவிர்த்தல் அப்படின்னாரு. அப்படின்னா ஜான் சிராணி என்ன ஆகுறது, அன்னை தெரசா என்ன ஆகுறது இல்லையா? அப்ப பேதைமை என்பது அறியாமை. பெண் அர்த்தம் இல்லை, மனைவி என்ற அர்த்தம் இல்லை. பேதைமை என்பது அறியாமை. அந்த அறியாமை நீக்க வேண்டும் என்றால் அடுத்த அதிகாரம் என்ன சொல்றது? பெரியாரை துணை கோடல். பெரியாரை துணை கொண்ட அந்த பேதமை நீங்கிவிடும். என்ன விலை தந்தேனும் பெரியாருடைய நட்பை விட்டுவிடக்கூடாது. அதை பயன்படுத்தி வந்தான் துரியோதனன். அங்கதேசத்தை விளையாய் தந்து கர்ணனை துணை கொண்டான். கர்ணன் அறிவு புத்திரன், சூரிய புத்திரன். அப்போ அறிவை துணை கொள்ள வேண்டியது மக்கள் கடமை. அறிவை பிரகாசிக்க செய்ய வேண்டியது சான்றோர் கடமை, குருமார்கள் கடமை. இந்த இரண்டும் மறந்து போனாலோ திசை மாறி போனாலோ சமுதாயம் கெட்டு போவதை தவிர ஒரு வழியே கிடையாது. ஏன் என்றால் நம்முடைய மூல பதிவே விலங்கின பதிவு தான். ஒன்றை ஒன்று கொன்று வாழ்ந்த விலங்கின பதிவு. அதனால் சக மனிதனை கொல்லுகின்ற வரை அளவிலே வரைக்கும் எல்லா பாவத்தையும் செய்வான். இந்த இயல்பிலிருந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அறிவை துணை கொள்ள வேண்டும். அறிவை துணை கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும், வழிகாட்ட வேண்டும். இதுதான் சமுதாயம். அதனால் என்றைக்கு சான்றோருக்கு மதிப்பு தரப்படுகிறதோ அன்றைக்குத்தான் ஒரு சமுதாயம் திருத்தம் பெறும். வெறும் புகழடைந்தவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பளித்தோம் என்று சொன்னால் எப்படி வேணும்னா மாறலாம். மாற்றம் வந்து விட்டது தமிழகத்துல. ஆனால் யார் கையிலே மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? அறிவு சார்ந்தவரா, அல்லது பொது நலம் சார்ந்தவரா, அல்லது வேற உள்நோக்கம் உண்டா தெரியாது. நீங்க அடுத்து வரக்கூடிய காலங்களில் பார்க்க முடியும். ஆனால் இதே ஒரு சான்றோனாக இருந்தால் வைத்துக் கொள்ளுங்களேன். இப்போ உலகத்திற்கே ஒரு முன்மாதிரியாக உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிறார். இப்ப அங்க எந்த மத கலவரம் தோன்றுவது இல்லையே. இன்னும் சொல்ல போனால் அங்க விகிதாச்சாரமே சில இடங்களிலே மற்ற மதத்தவர்களே அதிகமாக இருக்கிற இடமெல்லாம் இருக்கு. நான் யூபியில பெரும் பகுதி சுற்றி இருக்கேன். ஸோ அங்கே சில இடங்களெல்லாம் நம்ம அந்த தலைக்கு போட்டுப்பாங்களே, அது மாதிரி போடாமல் போனாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர்லாம் அங்கே இருக்கு. ஆனால் அங்கே எந்த கலவரமும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்ததெல்லாம் கூட இப்போ இல்லாமல் செய்துட்டாங்களே. ஸோ இது ஒரு பிரிவினை டெக்னிக்கை தவிர அடிப்படை அப்படி இல்லை. எல்லோரும் வாழத்தான் விரும்புறாங்க, எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கத்தான் ஆசைப்படுறாங்க. யாரும் துன்பத்தை விரும்புவது இல்லை. அப்ப அந்த அறிவை, அந்த உத்தரவாதத்தை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் யாரும் யாருக்கும் துன்பம் தர மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ அல்ல. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அதுக்கு கர்மயோகம் ஒன்றுதான் ஒரே வாழ்க்கை முறை. அப்போ உலக சமயம் அதற்கு தத்துவம் என்ன? கர்மயோகமே. எனவே உய்வதற்கோர் பண்பாடாய் உலக சமயம் தந்தேன். அந்த உலக சமயத்தின் செயல்பாடு கர்மயோகம், வெளிப்பாடு கர்மயோகம். உத்தமரே நன்குணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வேர்.
உத்தமரே நல்லவங்க தான் ஏத்துக்குவாங்க. மற்றவங்க ஏத்துப்பாங்களா? காலம்தான் மாறணும். அப்ப காலத்தின் மாற்றத்தில் நிகழும் மக்கள் நல்லதை மதிப்பதற்கும் ஏற்பதற்கும் தயாராகின்ற ஒரு காலகட்டம் வரும். இன்னும் 100 வருஷம் இருக்குல்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்தே தீரும். ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் தான். ஒரு நாளைக்கு இன்டர்நெட் வரும் என்ற ஒரு தீர்க்க தரிசனம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே வேதவியாசர் ஏகலைவன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக இப்படி ஒரு வசதி வரும், எங்கிருந்தோ செய்தியும் எங்கிருந்தும் பெறலாம் என்று ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக அன்றைக்கு எடுத்து சொன்னார். அதே போல ஆக விமானங்கள் வரும் ஒரு காலத்துல என்பதை வால்மீகி மகரிஷி புஷ்பக விமானம் ராவணன் வந்துட்டு போறதுக்காக வச்சிருந்தான் என்று அப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. அறிவு எங்கும் நிறைந்திருக்கிறது. நாரதன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக திருலோக சஞ்சாரி என்று வச்சாங்க. அப்போ மகான்கள் தீர்க்க தரிசிகள் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட என்ன நிகழப்போகிறது என்பதை அறிவால் அறிந்தவர்கள். அப்படி மகரிஷி அறிந்த ஒரு மாற்றம் என்ன என்றால், இந்த உலகத்திற்கு ஓருலக கூட்டாட்சி வலுவாக அமையும். அதன் கீழ் இந்த உலக பொது அருள்நெறி சமயம் மக்களுக்கு போதிக்கப்படும். உலகெங்கிலும் கிளைகள் அமைத்து அறிஞர் பெருமக்கள் அதை மக்களுக்கு போதிப்பார்கள். எங்கும் நல்லவர்களாகவே காட்சியளிக்கக்கூடிய, தவறுகளை செய்வதற்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அன்றைக்கு தான் உலக சமாதானம் என்று மகரிஷி ஒரு கணிப்பு தந்திருக்கிறாங்க இல்லையா? வந்தே தீரும். நாம் இல்லாம போகலாம், உலகம் அதை கண்டுதானே ஆகணும். அப்போ எப்படி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கனவு கண்ட ஒரு இயற்கை ரகசியத்தை வெளிப்படுத்திய வால்மீகி வேதவியாசர் போன்றவுடைய தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு வாழ்க்கை வசதியாக இருக்கின்றனவோ, அதே போல மகரிஷியின் தீர்க்க தரிசனம் அடுத்த நூற்றாண்டிலே உலக சமாதானமாக மலர்ச்சி பெற்றுவிடும். எனவே உத்தமரே நன்கு உணர்ந்து ஒத்து ஏற்று மகிழ்வீர். முதல்ல இந்த கருத்து சாத்தியம் என்று ஒத்துக்கொள்ளணும். பிறகு அதை நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளணும். விளைவாக மகிழ்ச்சியே. இந்த உலகமே சொர்க்குலோகமாக மாறி போகும். அது அந்த பக்குவத்துக்கு தான் ராமராஜ்யம்னு பேர். ராமருடைய அரசாங்கத்துல மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், யாரும் ஆசை வயப்படாதவர்களாகவும் அடுத்தவர் பொருளை விரும்பாதவர்களாகவும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு முடியும். அப்ப ராமராஜ்யம் என்பது ஒரு சாரார் மட்டுமே ஆள்கின்ற ராஜ்யம் அல்ல. அது எந்த பிரிவினையும் உட்பட்டதும் அல்ல. ராமராஜ்யம் என்பது இறைவனின் ஆட்சி என்ற அர்த்தம். அன்பும் கருணை மட்டுமே இருக்கும் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ராமராஜ்யம் எப்போ வரும் என்றால், ஓரளவு கூட்டாட்சி வருகின்ற போது, உலக சமாதானம் வருகின்ற போது, இவை எல்லாமே உலக மக்கள் அனைவரின் வாழ்க்கை முறையாக மாறி போகும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்தனருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால்
உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வாழ்வமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி செவ்வேள் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சூழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய கலைகம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க